இந்து இன்ஃபோபீடியாவிற்கு வருக. ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் பெண் உளவு வீராங்கனைகள். நேதாஜிக்கு தன் தங்கத்தை வழங்கிய பெண் 1952ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழிருந்த ரங்கூனில் தங்கத்தால் கட்டப்பட்ட ஒரு மாளிகையின் ஜன்னலில் ஒரு 15 வயது சிறுமி நின்று கொண்டிருந்தாள். அவள் பெயர் சரஸ்வதி ராஜமணி. சில மாதங்களுக்குள் அவள் தன் முடியை வெட்டிக்கொண்டு ஆண் போல வேடமிட்டு பிரிட்டிஷ் இராணுவ முகாம்களில் நுழைவாள். விருந்தினராக அல்ல, சிப்பாயாக அல்ல, ஒரு உளவாளியாக. அவளை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. அவள் பசித்தவள் அல்ல. இந்திய சுதந்திரத்திற்காக அனைத்தையும் துறக்க அவள் தேர்ந்தெடுத்தாள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ரங்கூனுக்கு வந்தபோது ஆயிரக்கணக்கானோர் அவரை பார்க்கச் சேர்ந்தனர். அவர் பேச்சுவார்த்தையை வாக்குறுதி அளிக்கவில்லை, மனுக்களை வாக்குறுதி அளிக்கவில்லை. அவர் தியாகத்தை கேட்டார். எனக்கு இரத்தம் கொடு என்று அவர் சொன்னார். நான் உங்களுக்கு சுதந்திரம் தருவேன். அந்த கூட்டத்தில் சரஸ்வதி தன் வைர சங்கிலி, வளையல்கள், காதணிகளை கழற்றி நன்கொடையாக வைத்தாள். பின்னர் வந்த பதிவுகளின்படி நேதாஜிதானே அவள் வீட்டிற்கு வந்து அவற்றை திருப்பிக் கொடுக்க முயன்றார். அவள் மறுத்தாள். நான் தவறுதலாக கொடுக்கவில்லை என்று அவள் சொன்னாள். அந்த நாளில் தான் அவள் குடிமகனிலிருந்து புரட்சியாளியாக மாறினாள். அவள் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜின் உளவு பிரிவில் சேர்க்கப்பட்டாள். அவள் முடி வெட்டப்பட்டது. அவள் பெயர் மணி ஆனது. அவள் உடைகள் ஏழை உள்ளூர் சிறுவனின் உடைகளாக மாறின. இன்னொரு இளம்பெண் துர்கா அவளுடன் இணைக்கப்பட்டாள். அவர்கள் பிரிட்டிஷ் இராணுவ முகாம்களில் வேலைக்காரர்களாக நுழைந்தனர். அவர்கள் தரை துடைத்தனர், தேநீர் பரிமாறினர், பூட்கள் பளபளப்பாக்கினர். அந்த அதிகாரிகள் இந்த சிறுவர்கள் ஆங்கிலம் புரியாது என்று நினைத்தனர். அதனால் அவர்கள் திறந்த வெளியில் பேசினர். ஒவ்வொரு தகவலும் மனதில் பதிந்தது. வரைபடங்கள், இடநிலைகள், நேரங்கள். பின்னர் அவள் அவற்றை இரகசியமாக எழுதிக் கொண்டு அனுப்பினாள். இந்த தகவல்கள் பல உயிர்களை காப்பாற்றின. தாக்குதல்கள் தவிர்க்கப்பட்டன. விநியோக வழிகள் பாதுகாக்கப்பட்டன. எதிர்த்தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டன. இது அடையாள போராட்டம் அல்ல, இது தொழில்முறை உளவு. ஒரு கட்டத்தில் அவளின் தோழி பிடிபட்டாள். அவள் நடனக் கலைஞராக வேடமிட்டு சிறையில் நுழைந்து அவளை விடுவித்தாள். தப்பிக்கும் போது அவள் சுடப்பட்டாள். அவள் ஓடினாள். 3 நாட்கள் ஒரு மரத்தில் மறைந்து இரத்தம் சொரிந்தாள். அவள் உயிர் தப்பினாள். ஆனால் அந்த காயம் அவளை ஒருபோதும் விட்டுச் செல்லவில்லை. சுதந்திரத்திற்கு பின் சரஸ்வதி அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பினாள். பதக்கங்கள் இல்லை, அங்கீகாரம் இல்லை, மரியாதை இல்லை. அவள் ஏழ்மையில் வாழ்ந்தாள், மறக்கப்பட்டாள். நாம் பேச்சுக்களை நினைவு கூர்கிறோம், பெரிய பெயர்களை நினைவு கூர்கிறோம். ஆனால் சுதந்திரம் காணாத முகங்களால் உருவாகிறது. சிறுமிகள் உளவாளிகளாக மாறுகிறார்கள். பெண்கள் நிழல்களாக மாறுகிறார்கள். ஜனவரி 11 அவள் பிறந்த நாளில் சரஸ்வதி ராஜமணியை நினைவு கூறுங்கள். அவள் பெற்றதற்காக அல்ல, அவள் கொடுத்ததற்காக.